ஹாய்! இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். வின்டரில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம இருந்தாலும் பசங்களுக்கு பண்ணி தரணும் இல்லையா? அப்போ பண்ணால் தானே ஆகும். இல்லைன்னா நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹரிபரியாக ஓடணும் வேக வேகமாக. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதுனால டியூஸ்டேவும் ஃப்ரைடேயும் எப்பயுமே எங்கள் வீட்டில் சாம்பார் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு சாம்பார் சைக்கோஸ். சாம்பார் இருந்தால் போதும் 3 டைம்ஸுமே சாப்பிடுவாங்க. அதனால மார்னிங் 1 டைம் வச்சுட்டா போதும். அரைச்சி விட்ட சாம்பார் வச்சுட்டா போதும். ஹோல் டேக்கு ஆகிடும். சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாதனால ஒரு வாக் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. பக்கத்தில் ஸ்ட்ரீட்ஸ்க்கு முன்னாடியே வெஜிடபிள்ஸ் இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நான் அங்கே அப்பப்போ வேணுங்கிறப்ப வாங்கிப்பேன். பாப்பா லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, சாம்பார். ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானாவும் கடலபருப்பியும் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே சேர்த்து பொங்கலும், சாம்பார், கோகோனட் சட்னி பண்ணிட்டேன் காலையிலத்துக்கு. அரைச்சி விட்ட சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும். இது கூட முள்ளங்கியும் கேப்சிகமும் போட்டு இந்த சாம்பார் நான் ரெசிபி ஆட் பண்ணுறேன். சாம்பார் வச்சுட்டா போதும், ஃபுல் டேக்கு சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸ்கூல் லீவ் விட்டால் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிருவாங்க. ஒரு 7க்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. நம்ம எழுப்பவே தேவையில்ல. அதுவே வந்து ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் மட்டும் பாப்பா எந்திரி, பாப்பா எந்திரி, பாப்பா எந்திரின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பயும் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் படுத்தே தான் இருப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னே அது ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் லீவ் அப்போ சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க விளையாடுறதுக்கு. இன்றைக்கும் கொஞ்சம் லேசியாக தான் இருந்தாங்க. அப்புறம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. ஆனால் அடுத்தது தம்பி வந்து ரொம்ப இன்றைக்கி என்னமோ ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருந்தான். இல்லை நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், நான் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் தான் போடுவேன், அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தான். ஆனாலுமே அவன் ரெடி ஆகிடுவான். அவன் வாக்கில் அவன் ரெடி ஆகிடுவான். அவன் ஜாலியாக விளையாண்டுகிட்டே இருப்பான், டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வான். அதுக்கப்புறம் அவன் அவன் வாக்கில் அப்புறம் ரெடி ஆகிட்டு அவர் அப்பா கூட தான் இன்றைக்கி போகணுன்ட்டு வேகமாக கிளம்புனாரு. கிளம்பி அவங்க அப்பா கூட கிளம்பிட்டாரு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கௌஷிகா டிலைட் சேனல்ஸ்க்கு. தேங்க்யூ.